ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வான் சிறகுகள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடுகள்லையும் கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய மனமும் ருசியும் தானாக வந்துடும். சாம்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு மனம் ருசி இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் குழம்பு வைக்கும் போதே நம்ம பசங்க வந்து நம்மக்கிட்ட அம்மா இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு கேட்கணும். அந்த அளவுக்கு வாசனை வந்து அவங்களுக்கு போய் சேரணும். அதை தான் இப்போ சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அது கூடவே உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, ஒரு 15-20 வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு, இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகிறது. ஸோ இதில் நான் வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இது கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்காக. நெக்ஸ்ட்டு 2 பெரிய பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் கட் பண்ணி நான் அதோட சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டேன். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இதுக்கடுத்து ஒரு நார்மல் சைஸில் முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு 5-6 பீன்ஸ், இது 4 காய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் இன்றைக்கி இந்த 4 வகையான காய்கள் சேர்த்துருக்கேன். இது வேகிறதுக்காகவே நான் கழனி தண்ணி சேர்த்து, இந்த தண்ணி பத்தாதனால கொஞ்சம் பச்சை தண்ணியும் சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிண்டி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சிடலாம். எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கனால என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாம்பார் பொடி போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இந்த இடத்துல நான் இந்த ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு சீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது 4ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அந்த காயோட அந்த உரப்பு, உப்பு இது எல்லாமே சேரட்டும். அதுக்காக தான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்குறோம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் வேகாது. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்குருவோம். ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மாங்காய் தான் இதோட ஸ்பெஷலே. கண்டிப்பாக மாங்காய் சேருங்க. இப்போ சீசன் இருக்குது, ஸோ கண்டிப்பாக மாங்காய் சேர்த்து வைங்க, மனம் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்க்குறோம். இதுதான் வந்து ஹோட்டல்லையும் செய்வாங்க, நெக்ஸ்ட்டு கல்யாண வீடுகள்லையும் சமைப்பாங்க. நான் வந்து ஒரு கல்யாண வீட்டில் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அங்கே கேட்ட டிப்ஸுகளை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 150 துவரம் பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு பருப்பு வந்து தெரியணும். இது மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்போட நான் ஒரு சின்ன கரண்டி எதுக்கு சேர்த்துருந்தேன் அப்படின்னா, குக்கரில் விசில் வரும்போது மேலே தண்ணி வந்து வடிஞ்சிக்கிட்டு வரும், அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் அந்த ஒரு சின்ன கரண்டி சேர்த்துருந்தேன். இந்த டைமில் நம்ம உப்பு புளி காரம் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது கம்மியாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் அதை சேர்த்துட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சேன் சிம்மில் வச்சு. நல்ல சாம்பார் வந்து மணக்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு இரும்பு சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த காலத்தில் பாட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன இரும்பு கரண்டி வச்சுருப்பாங்க. எந்த குழம்பு வச்சாலும் அதை இறக்கி வச்சுட்டு கடைசியாக அந்த இரும்பு சட்டியில் தான் தாளித்து ஊற்றுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து உணவில் வந்து அன்றாடம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 2 பெரட்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். நம்ம சாம்பாருக்கு வந்து கடைசியாக பெருங்காயம் சேர்க்கும்போது அது நல்ல மணத்தோடு இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து சாம்பாரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த இதை வலிச்சு விட்டுட்டு இந்த சட்டியை அப்படியே வச்சிடக்கூடாது. அந்த சட்டியில் ஒரு கரண்டி சாம்பார் எடுத்து ஊற்றும் போது அது சுருன்னு ஒரு சவுண்டோட நல்ல மணமும் கிடைக்கும் நம்மளுக்கு. அதை சேர்த்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்குன்னா ஒரு ஸ்பூன் நெய் நான் சேர்த்துட்டு அது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த மல்லியோட ஸ்மெல்லி எல்லாமே வாசனை எல்லாம் அந்த சாம்பாரோட கலந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டிலையும் நீங்கள் கல்யாண வீட்டு சாம்பார் வச்சு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.